சொல்லுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புது இடம் எங்கன்னா மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் கீழே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அம்மா வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. சொல்லுமா. ஷிஃப்ட் பண்ணனா வெறும் காய்கறி மட்டும் அங்கே மேலே இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். பூச்செடி எல்லாம் ஒன்றா இருந்தால் காயில் இருக்கிற வண்டு பூச்செல்லாம் வந்து பூச்செடிக்கு போகும். எல்லாம் வந்து மாற்றி மாற்றி ஒரு மாதிரி பார்க்கவே நல்லாவே இல்லை கீழே. அதனால் வந்து மேலே வந்து வெறும் காய்கறி கொடிங்க மட்டும் வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். கீழே வந்து வெறும் பூச்செடி வச்சுக்கலாம். ஒரு பூச்செடி கீரைங்க புதினா கொத்தமல்லி அந்த மாதிரிலாம் கீழே வச்சுக்கலாம் அப்படின்றதுனால சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து வச்சுட்டு தூக்கின்னு வந்து 2 பேர் அப்பாவும் பையனும் வச்சாங்க. நாங்கள் எங்கம்மா வச்சோம், நீ தானம்மா டெய்லி 4 நாளாக ஷிஃப்ட் நடக்குது. ஒன்று நான் எடுத்து பேக்கில் மாற்றி வச்சு என்னென்ன செடி சொல்லுமா, அப்போ தான் நமக்கும் தெரியும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இங்கேருந்து ஓ இப்படி போதா லைனு. இந்த 4 பேக் வந்து மிளகாய் செடி பார்த்தீங்களா, நாற்று நடுற மாதிரி 4 நாள் தான் கரெக்டாக வச்சுருக்கேன். இந்த நாள் இது 4 வந்து கொத்தரங்காய். அது வந்து ஃபர்ஸ்ட் வச்சுது, இதெல்லாம் பூவே வந்துடுச்சு. இதெல்லாம் இந்த நாள் இது வந்து கத்திரிக்காய் செடி. இந்த நாள் ஏன்னா இதில் நாற்று விட்டு அது வந்து நீட்டு கத்திரிக்காய் சிகப்பு கலரு. ஆனால் எல்லாமே கத்திரிக்காய் தான். ஆமாம், இது வந்து கொஞ்சம் பூச்சி வச்சுட்டு இன்னும் 2 தொட்டியில் மாற்றி வைக்கணும் இதை. சரிம்மா. 4வது லைனில் இருக்கிற நாள் இது வந்து வெண்டைக்காய். 4மே வெண்டைக்காய். இது வந்து புளிச்சிக்கிறேன். 4 மண்டக்குது. அதே வந்ததுன்னா இது 4 செடியாமா? இல்லை அது ஒன்று தான், அது வரல. அப்புறம் இதுவும் கொண்டு வந்துட்டீங்களா? கருவேப்பிலை பார்த்தீங்களா, தண்ணி தெரியுதா லைட்டாக? அதாவது உங்கள் கணக்கு தூரல் போட ஆரம்பிக்குது. இது இன்னும் கொஞ்சம் துளுத்து நல்லா வந்ததுன்னா உடச்சி விட்டு அப்படியே கீழே களைச்சி நல்லா வரும்ன்றதுனால அப்படியே விட்டு வச்சுக்கிறேன். அப்புறமா உடச்சிக்கலாம். இது வந்து முருங்கை செடி. முருங்கை நம்ம பழைய வீட்டில் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பெரிய மரம், எவ்வளோ காய் கீரைலாம் வந்து தெரியுங்களா. இங்கே ஒரு முருங்கை செடி வச்சு நமக்கு கீரை அதாவது 6 மாதம் காய்க்கும் அப்படின்னாங்க. கீரையாவது கிடைக்கும் காயெல்லாம் அப்படின்றதுனால இந்த முருங்கை இது வச்சுருக்கேன். இந்த பக்கம் தனியாக இது வந்து கீரைக்காய். அது விதை போட்டு வேறு பேக்கில் மாற்றி வச்சு இப்போ தான் துளிர் விட்டு வந்துக்குது. எல்லாமே வந்து கீழே இருந்ததை விட மேலே வச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தெளிவாக தெரியுது. ஏன்னா காற்று வெயில் எல்லாமே இதுக்கு படணும். மெயினாக வந்து கீழே வந்து வெயில் படல. ஏன்னா 2 பக்கம் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா காலை வெயில் மாலை வெயில மறைச்சிடுது. அதனால மதியம் 1 மணி நேரம் அடிக்குமாவா இல்லை ஒரு 2 மணி நேரம் அடிக்கும் வெயில். ஊற்றுன தண்ணி இழுக்கவே எடுக்காது. நான் கேட்டால் இல்லை நான் ஊற்றி 2 நாள் ஆகுதும்பாங்கம்மா. இது வந்து இந்த லைன் ஃபுல்லாமா கொடி ஐட்டமா? ஆமாம், இது வந்து இந்த சிறகு அவரன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். நான் ஒடிசாவில் போட்டிருந்தாங்க, அங்கே போயிட்டு விதை வாங்கிட்டு வந்தேன். நிறையா வந்தது, வேணாம் அப்படின்றதுனால 1 மட்டும் விட்டுட்டு. ஒடிசா இல்லைம்மா, கொடிசியா. கொடிசியா ஏதோ ஒரு அங்கே போயிட்டு வாங்கிட்டு ஒரு 4-5 கொடி இருந்தது. அப்படி இருந்தாலும் நல்லா வராதுன்றதுனால 1 மட்டும் விட்டுட்டேன். அப்புறம் இது வந்து வெள்ளரி பிஞ்சி, வெள்ளரி பழம் சாப்பிட்டு அந்த விதை போட்டு வந்தது. இதுவும் நிறையா போட்டால் 1 தான் வந்தது. சரி, இது 1 மட்டும் கொடி ஏறட்டும். இதில் பாருங்கள், இப்போவே பூவெல்லாம் வருது பாருங்க. இதுக்கெல்லாம் வந்து கயிறு கட்டணும். இது வந்து பூசணி செடி. இது என்ன பூசணின்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்கும், சக்கரை மாதிரி இருக்கும் செஞ்சால். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி செடி இது. இது வந்து நார்மல் அவரை செடி, நம்ம வீட்டு அவரை செடி மாதிரி. இது ஒரு 4, இதுலேயும் நிறையா இருந்தது, எல்லாமே எடுத்துட்டேன். 4 மட்டும் விட்டுருக்கேன். இது ஒரு ரகம் அவரை செடி. இது ஒரு 3 தான். இது பாவக்காய். இது இதுக்கெல்லாம் வந்து அடுத்தது நம்ம வந்து கயிறு கட்டி விடணும். இங்கே பாரு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 3 வச்சுருக்குறோம். 2 வந்து நல்லா கொடி வந்துடுச்சு. கொடி பீன்ஸும் பீர்க்கங்காவை மட்டும் கொடி நல்லா வளர்ந்து கயிறு கட்டி வச்சுக்கிறேன். இப்போதைக்கு வந்து இதுதான் மாடியில் இருக்குது. இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக செஞ்சதுனால இன்னும் வந்து கீழே கொஞ்சம் வேலை இருக்குது. அதனால் இன்றைக்கி என் பையன் தான் போய் கருவாட்டு குழம்பு செய்கிறேம்மா நான் அப்படின்னு சொன்னான். ரொம்ப நாளாக வந்து கருவாடு வீட்டில் இருக்குது. அந்த குட்டி கருவாடு. கருவாடு அது 1 மட்டும் பெண்டிங்கில் வச்சுட்டே இருக்காங்க. ஆமாம், ஏதோ ஒரு பேர் இருந்துச்சு, குட்டியாக ரொம்ப குட்டியாக இருக்கும். அது பேரே ஞாபகம் எனக்கு. அதை செய்யலான்னு அம்மா கிட்ட சொன்னேன். சரி இன்னைக்கு நைட்டு பேசாமல் செஞ்சுட்டேன்னா சாப்பாட்டுக்கு சரியாயிடும். வீட்டில் சாப்பாடு இருக்குனாங்க. மதியம் வெடிச்ச சாதமும் சாம்பார் கொஞ்சம் இருக்குது மதியம் வச்சுது. அது வந்து அப்பா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாரு. சரி நீ போயிட்டு கருவாட்டு குழம்பு இடம், நம்ம 2 பேர் காரம். ஆனால் நான் வந்து குழம்பு செய்ய மாட்டேன், வேறு தொக்கு. கிட்டத்தட்ட நல்ல ட்ரையா இருக்கிற எப்பவுமே அவன் அப்படிதான் செய்வான். அப்பதான் சாப்பாட்டுல பிசைஞ்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி போயிட்டு செய்டா அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கும் வழக்கம் போல நான் தான் சமைக்க போறேன். வாங்க கருவாடு செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நீ போயிட்டு கருவாட்டு தொக்கு செய்ய, நான் வந்து கொஞ்சம் மேலே வேலை இருக்கு, இன்னும் அதெல்லாம் மாற்றி வைக்கிறேன். செஞ்சு முடிச்சுட்டு கூப்பிட்றோமா? ரொம்ப டேஸ்டியான ஒரு கருவாடு தொக்கு செய்ய போகிறோம். எண்ணெய், பூண்டு, 10 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கினது,
3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கினதுமே 2 மீடியம் சைஸ் தக்காளி, தக்காளி வதங்கினதும் 50 கிராம் கருவாடை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையே சேர்த்துடலாம். இது போல் கருவாடை சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு கலந்து விட்டுறலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். இந்தளவுக்கு தண்ணி போதும். நாம் வந்து செமி கிரேவி தான் செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டாலே போதுமானது. இப்போ நல்லா கொதித்து வேகட்டும். ஊற்றின தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வத்திடுச்சு. இந்த மாதிரி ஒரு செமி கிரேவியாக இருக்கும் போது நமக்கு வந்து சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு இருந்தாலே போதுமானது. நமக்கு வெள்ளை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த கருவாடு ரொம்ப பொடி பொடியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வாய்க்குமே பார்த்திங்கன்னா கருவாடு வந்து கடிப்படும். அந்த மென்று சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் எல்லா கருவாடுமே செய்யலாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு நல்ல டேஸ்டியான கருவாட்டு செமி கிரேவி செஞ்சிட்டோம். மா, நான் போய் செஞ்சு வரத்துக்குள்ளே என்னம்மா இது அப்படியே பிச்சு போட்ட மாதிரி இருக்குதுல்லாம்? இன்னும் வேலை இருக்கா? வைக்கணும்டா இதெல்லாம். ஐ ரோஸு, ஏம்மா இது வந்து இதுக்காக தான் இவ்வளோ பெரிய டப்பா வாங்கினீங்களா எனக்கு? இந்த 2 டப்பாக்கும் இந்த பெரிய செடி 2, இன்னும் 2 டப்பாக்கு ரோஸுக்காகவே வாங்கினீங்களா? ஆமாம், பெருசாக வச்சாதான் நல்லா வரும் அப்படின்னாங்க. நான் போகும்போது தூரல் போட்டுச்சு, இன்னும் தூரல் போட்டுட்ருக்கேன். எப்படிமா இருந்துச்சு தொக்கு? கொஞ்சோண்டு சாதம் போட்டு டேஸ்ட் கலந்து சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி, நைட்டுக்கு சாப்பிடல. இப்போ வந்து கொஞ்சம் சாயங்காலம் ஒரு 6 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேலைக்கு ரொம்ப ட்ரையாக தான், வேலைக்கு 2 பேருக்கு தான் ஆகும். அது இன்னமும் ட்ரையாக வருதா? அப்படியே சைடிஸ் மாதிரி சாம்பாருக்கு தொட்டு கூட நீ சாப்பிட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இருந்தது. இன்னைக்கு கருவாட்டு குழம்பு, கருவாட்டு தொக்கு, நம்முடைய மாடி தோட்டம் பார்த்தாச்சு. ஆமாம், புதுசாக ஷிஃப்ட் பண்ண தோட்டம். எனக்கு வந்து உண்மையிலேயே இந்த ரோஸ் எல்லாம் பார்க்க அழகாக கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்ததுனால இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம எப்படியாவது சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நான் இப்போ வந்து மாற்றி வைக்க போகிறேன் தொட்டியில். அப்படி தான் சொல்லிட்டு எனக்கு கிளப்புனீங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்க, மேலே கயிறு கட்டிட்டு இருந்தீங்களா? கயிறு பாரு, மேலேருந்து நாங்கள் காமிச்சது. இந்த மாதிரி கயிறு மேலேயே வந்து கட்டி விடுறாங்க, மேலே மாடியில் படர்ந்து போகிறதுக்கு. இப்படி கட்டி விட்டாதான் சீக்கிரமாக கொடி ஏறும். அப்படியே மேலே பாரு, அப்படியே விட்டுட்டு இன்னும் இதுவாகவே இல்லை. கடவுள் வந்து இந்த வானத்தை போலன்னு வானம் இப்போ தான் நமக்கு வந்து கருணை காட்டி லைட்டாக தூரல், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக தூரல். அப்பத்துலேருந்து இப்படி தான் போட்டுட்ருக்கு. இல்லைடா, அந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு பனி மாதிரி வந்தால் கூட செடிக்கெல்லாம் வந்து நல்லா உயிர் வந்துடும். கடவுளெல்லாம் வேண்டிக்கிறேன், இன்னைக்கு கொஞ்சம் மழை பெய்யணும். சரி, நீங்களும் இந்த கருவாட்டு தொகை செஞ்சிருங்க. அதே மாதிரி வீட்டில் மாடி இடி தோட்டம் போட்டு டைம் பாஸ் பண்ணுங்க, நல்லா அம்மா மாதிரி. நம்மளுடைய மாடி தோட்டம், காய்கறி தோட்டம் இப்போதான் வச்சிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.